لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين صدق الله العلي العظيم. நெருங்கி வந்திருக்கு, வாங்க. நாம உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டும் எழுந்து நகர்ந்து வந்து அமருவதும் ஹிஜ்ரத்துக்கு சமமானது. அல்லாஹ் நமது வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு இதை காரணமாக ஆக்குவான். அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுஸ்விலே சாஃபாத் என்கிற அந்த சூறாவுக்கு பிறகு சாத் என்கிற சூறாவையும் இன்று நாம் ஓதியிருக்கிறோம். பிறகு ஜுமர் என்கிற சூறாவையும் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து அல் முஃமின் என்கிற சூறாவும் ஓதப்பட்டிருக்கிறது. இன்னும் 1/4 ஜுசு மிச்சம் இருக்கிறது 24வது ஜுசு முடிவதற்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 25 ஜுசுக்கள் முடிந்திடும். இதிலே அல் முஃமின் என்கிற சூரா இருக்கல்லவா, அதிலே 60வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வகால ரப்புக்கும், உம்முடைய ரப்பு சொல்லுகிறான், உதுஊனி, எதை வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேளப்பா, அஸ்தஜிபு லக்கும், நிச்சயமாக உனக்கு நான் பதில் தருவேன் என்கிறான். அப்படி யாராவது என்னிடத்தில் கேட்காமல் அவர்கள் என்னை பாராமுகமாக ஆக்கி அல்லது என்னை உதறி தள்ளி அல்லது என்னை வெறுத்து அல்லது என்னை அவன் சாதாரணமாக கருதி அவன் துஆ செய்யாமல் இருந்தால் அவனை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? பெருமை அடித்தவனாக பார்க்கிறேன். ஏனென்றால் இது ஒரு வணக்கம், வழிபாடு. எது? துஆ என்பது ஒரு தனி வழிபாடு. அந்த வழிபாட்டை, அந்த துஆவை, அந்த வணக்கத்தை யார் செய்யவில்லையோ அந்த பெருமை கொண்டவனை, அந்த அகம்பாவம் பிடித்தவனை நான் அதிவிரைவில் நரகத்திலே அவனை புகுத்துவேன், மிக கேவலமாக புகுத்துவேன். எப்படி சொல்கிறான் பாருங்கள், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அப்படி என்றால் யார் துஆ செய்யவில்லையோ அவரை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? பெருமை கொண்டவனாக பார்க்கிறான். என்றால் இந்த துஆ இருக்கல்லவா, இது ஒரு தனிப்பட்ட அமல். நாம் தொழுகின்ற தொழுகை என்பது வேறு, நாம் ஓதுகின்ற குர்ஆன் திலாவத் என்பது வேறு, நாம் செய்கின்ற விக்ர் என்பது வேறு. துஆ என்பது தனிப்பட்ட ஒரு அமல். அத்துஆஉ முஹ்ல் இபாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ என்பது அது இபாதத்துகளில் அனைத்திலேயும் மூளை போன்றது. எப்படி மனிதனது தலையிலே மூளை எப்படி அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ, எப்படி அந்த மூளை இல்லை என்றால் எதுவுமே இல்லையோ, அப்படித்தான் துஆ என்பது. ஆனால் தொழுகைக்கு வருகிறார், தொழுகிறார், இபாதத் செய்கிறார், குர்ஆனை ஓதுகிறார், பேசாம போய்கிட்டே இருக்கிறார். கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ. ரப்பிடத்தில் கேட்பதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணிக்கணக்காக கேட்பார்களாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்ல, மணிக்கணக்காக. யாருக்காக கேட்பார்கள்? தன்னுடைய உம்மத்துக்காக. என்ன கோட்டை கொத்தளங்கள் வேண்டுமென்றா, இல்லை பட்டம் பதவிகள் வேண்டுமென்றா, இல்லை அதிகாரங்கள் வேண்டுமென்றா, இல்லை, என் உம்மத்துக்காக. என் உம்மத்தை நீ சோதித்து விடாதே, என் உம்மத்தை கேவலப்படுத்தி விடாதே, என் உம்மத்தை ஃபகீர்களாக ஆக்கி விடாதே. நான் ஃபகீராக இருக்க ஆசிக்கிறேன், ஆனால் என் உம்மத்தை செல்வ நிலையில் பார்க்க நான் ஆசிக்கிறேன். நபி அவர்கள் துஆ செய்தார். எந்த நேரமும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் சொன்னான், பத்ர் யுத்த களத்திலே நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீர்கள் டிக்ளர் என்று சொன்னார். இருந்தும் கூட சஜ்தாவிலேயே கிடந்தார்கள். துஆ செய்து கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் கேட்டான்,
நான் தான் டிக்ளேர் செய்து விட்டேனே, நாளை நடக்கிற போர்ல நீங்க தான் வெற்றி பெற போறீங்கன்னு சொன்ன பிறகும் ஏன் இவ்வளவு கவலை? அந்த வெற்றியை என் கண்ணால் பார்க்கின்ற வரையிலும் நான் சஜ்னாவில் கிடப்பேன் சொன்னேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உள்ளத்துல நாம தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் அல்லாஹ்வாவது யாராவது. என் காசை கொண்டு நான் காரியம் சாதிப்பேன், என் அதிகாரத்தை கொண்டு நான் காரியம் சாதிப்பேன், எனக்கு இருக்கிற அனுபவத்தை கொண்டு காரியம் எதுவுமே எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. அல்லாஹ் உதவி செய்தால் மட்டும்தான். எனவேதான் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டோ அல்லது யாரேனும் அடியார்களை கொண்டோ ஏதேனும் உங்களது தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் பரிபூர்ணமாக உதவி செய்து கொள்ளுங்கள். யார் சொல்லித் தருவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். நீங்கள் பரிபூர்ணமாக உதவி செய்து கொள்ளுங்கள். 2 ரக்காத்தை தொழுங்கள். சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹ்வை புகழுங்கள். அவனை எவ்வளவு புகழ முடியுமோ புகழுங்கள். புகழ தெரியாதோ என்று உண்மையிலே நமக்கு தெரியாமல் தானே இருக்கிறோம். எப்படி புகழ வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹுஸ்ன சஹலன் இதா ஷித்த. யா அல்லாஹ், நீ லேசாக்காமல் எந்த காரியங்களும் லேசாகாத ரப்பே. லேசான விஷயம் கூட நீ லேசாக்கவில்லை என்றால் கஷ்டமாகி விடும் ரப்பே. நீ லேசாக்கி விட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் லேசாகி விடும் ரப்பே. நீ எனக்கு காரியங்களை லேசாக்கி விடு ரப்பே என்று நீங்கள் தொடங்குங்கள். அதுவே அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கிவிடும். நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், லா மல்ஜஅ வலா மன்ஜஅ இல்லா இலைக்க யா அல்லாஹ். உன்னை விட்டால் நான் ஒதுக்க எங்கே போவேன்? உன்னை விட்டால் எனக்கு அபயம் தருகிற இடம் எங்கே? எனக்கு அமைதி தருகிற இடம் எங்கே? நான் போக்கத்தவனாக இருக்கிறேன் ரப்பே. உன்னை விட்டால் எனக்கு வழி இல்லை ரப்பே. தேரே தாமன் சோடு கருமை கஹா ஜாஊங்கா. உனது வீட்டை விட்டு நான் இங்கே செல்லுவேன். தேரே சௌகட் பர் ஹி மே ஆகர் கிரா ஹூ. உன்னுடைய வாசலிலே வந்து கிடக்கிறேன் ரப்பே என்று சொல்லி பாருங்கள். பிறகு உங்களது தேவைகளை கேட்பதற்கு முன்பாக என் மீது சலவாத்தை சொல்லுங்கள். நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிறகு உங்களது தேவைகளை எல்லாம் கேட்ட பிறகு மீண்டும் சலவாத்தை சொல்லி முடியுங்கள். உங்களது தேவை அங்கீகரிக்கப்படுதல் என்பது தனியாக இருக்கட்டும். நிச்சயமாக மேலே சொன்ன செலவாத்தும் கீழே சொன்ன செலவாத்தும் நிச்சயமாக கபூலாகும். என்ன ரப்பு மேல் கீழ் 2 செலவாத்தையும் கபூல் செய்தவன் இடையில் கேட்ட உங்களது தேவைகளை உதறி விடுவானா? யார் கேட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் முந்தி அதையும் ஏற்றுக்கொண்டான், கடைசியில் ஸலவாத் அதையும் ஏற்றுக்கொண்டான். 2ஐயும் ஏற்றுக்கொண்ட ரப்பு இடையில் உள்ள உங்கள் தேவைகளை உதறி விடுவானா? நிச்சயமாக உதற மாட்டான், நிச்சயமாக கபூல் செய்வான். நபி அவர்கள் சொல்லித் தருகிறார். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நிறைய கிடக்கு துவா, நான் எந்த துவாவை நிறைய செய்ய? வாழ்நாள் ஃபுல்லா நான் செய்யற மாதிரி ஒரு துவாவை கற்றுக் கொடுங்க. நபி அவர்களுக்கு துவா கற்றுக் கொடுப்பதே மிக பிரதானமான வேலையாக செய்வார்கள். எந்த இடத்துக்கு சென்றாலும் அவர்களுக்கு துவா கற்றுக் கொடுப்பார். இன்றும் கூட ஒரு ஹஸரத் அவர்களிடத்திலே நிறைய துவாக்கள் ஸ்டாக்ல இருக்குன்னு தெரிஞ்சா போதும், போற இடங்கள் எல்லாம் துவா கொடுங்க ஹஸரத், அந்த துவா சொன்னீங்களே அதை கொடுங்க ஹஸரத், இதை கொடு. நபி அவர்கள் செய்த அந்த வேலையை நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு வருவது. ஏனென்றால் அவர்கள் துவா செய்வார்கள் அல்லவா? அந்த சஹாபி கேட்கிறார், எனக்கு ஒரு துவா ஒண்ணு சொல்லி கொடுங்க யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுதும் அதை ஓதிக்கொண்டே இருக்கணும். ஆனா அது ரொம்ப லேசா இருக்கணும், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். உடனே நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அவருக்கு சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி வஆஃபினி வஅஃபு அன்னி வஹ்தினி வர்ஸுக்னி வஜ்புர்னி வஸ்துர் ஔராதி வஆமின் ரவாதி. என்ன அதுல ஷார்ட்டா சொன்னா இவ்வளவு நீளமா போகுது, ஆனால் அவ்வளவு அர்த்தம் உள்ளது. சரி, அதை ஷார்ட்டாக ஆக்கி சொல்ல வேண்டுமா? நீங்கள் 2 சஜ்னாவுக்கு மத்தியிலே ஒரு சஜ்னா போய்விட்டு திரும்ப வந்து அமரும் போது சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி வஆஃபினி வஅஃபுன்னி. போதும். எப்பொழுது இந்த ஹதீஸை நான் படித்தேனோ அன்றிலிருந்து இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறேன். 2 சஜ்னாவுக்கு மத்தியில் இந்த அமலை விட்டு விடாதீர்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு துஆன்னு சொல்லி கொடுக்கல, அது தொழுகையில வச்சு ஓதுற மாதிரி ஒரு துஆவை கொடு. உடனே நபி அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி வலப்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்து அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் கிடைத்திருக்கு. சஹாபிகள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் எங்களையே பின்தொடர்ந்து வருகிறார்கள், நாங்கள் ஏதேனும் குற்றம் செய்திட மாட்டோமா? எங்களிடத்தில் ஏதேனும் குறை கண்டுபிடிப்பதற்காகவே பின்னாலேயே கிடக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், ரொம்ப கவலையா இருக்கு, நாங்க நிம்மதியா இருக்க முடியல என்று எப்படி ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிற கேமராவோ அது போன்ற யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நபியவர்கள் அது காலத்தில் இருந்ததுதான் இன்று பல மடங்காக, 100 மடங்காக, பல லட்சம் மடங்காக பெருகித்தான் இருக்கிறதை தவிர விடுபட்ட பாடில்லை. உடனே நபியவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே திரையை ஏற்படுத்தினார். உடனே நபியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம அஸ்துர் ஔராதி வ ஆமின் ரௌஆதி. யா அல்லாஹ், எங்களது குறைகளை மறைத்திடுவாயாக, எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது அவர்களை நினைத்து, அந்த அச்சத்திலிருந்து எங்களுக்கு அபயம் தருவாயாக, நிம்மதி தருவாயாக. இதை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடத்திலே மேலே 2 ஷைத்தான் இருப்பான். அவன் நம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பான். யாரை பார்க்கிறானோ இல்லையோ குறிப்பிட்ட இவனை பார்க்கணும்னு நினைச்சிட்டான்னா பின்னாலேயே கிடப்பான். கைகள் இடத்துக்கு போனா அங்க பார்த்தா தின்னா, திருப்பி பார்த்தா அங்க இருப்பான். சாப்பிட இடத்துல பார்த்தா திருப்பி பார்த்தா அங்க இருப்பான். நாம என்ன வேலை பார்த்தாலும் நமக்கு பின்னால, எந்த நேரமும் நமக்கு பின்னாலேயே கிடந்து நமது வாழ்க்கையை அஸ்தமிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சக்திகளை சரி செய்வதற்கு அல்லாஹும்ம அஸ்துர் ஔராதி வ ஆமின் ரௌஆதி என்ற துஆவை நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதை நாம் அமலிலே கொண்டு வர வேண்டும். அதற்கு ஆயிஷா அம்மா வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு திடீர்னு உள்ள வந்து திடுக்கமா இருக்கு, ஆனா என்ன காரணம்னு தெரியல, மனசு கவலையா இருக்கு, திடீர்னு பாரமாயிடுது, அழுத்தமா இருக்கு. நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன இப்படி சொல்கிறாய் ஆயிஷா? ஓதிக்கொள் இந்த துஆவை, அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீர் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். நபி அவர்கள் துஆ சொல்லிக் கொடுத்து இந்த உம்மத் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று அழகான வார்த்தைகளை நமக்கு வார்த்தெடுத்து கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார், மிகப்பெரிய செல்வந்தராக. எந்த நேரம் பார்த்தாலும் தேக்ஷா சாப்பாடு ஆகிட்டே இருக்கும். அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள், எந்த நேரமும் சாப்பாடு. எப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கிறார். ஆனால் அவர்களின் வாழ்க்கையிலேயும் திடீரென ஒரு சரிவு ஏற்பட்டு எந்த அளவுக்கு ஆனார்கள் என்றால், நபி அவர்களுடைய ரௌஹாவுக்கு வந்து அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரனின் நிலையை பார்த்தீர்களா? அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வைத்திருந்தான், இப்பொழுது நான் என்ன நிலையில் இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு அழுவார்கள். அந்த அழுகை அதிகமாக அதுவே தூக்கத்துக்கு காரணமாகி ஓரத்திலே தூங்கி விட்டார்கள். ரௌஹாவிலேயே அந்த ஓரத்திலே தூங்கிய மாத்திரத்தில் நபி அவர்கள் கனவில் வந்துவிட்டார். என்னுடைய பேரரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எழுந்திருங்கள், நான் சொல்லுகின்ற துஆவை நீங்கள் இனிமேல் சொல்ல ஆரம்பியுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்து ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக நம்மளையும் வந்து சேர்ந்திருக்கிறது. நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள், பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ தீனி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி வ வலதி, பிஸ்மில்லாஹி அலா மா அஅதானி, அல்லாஹும்ம ரதினி பிகலாஇக யா ரப்பல் ஆலமீன். ரொம்ப அழகான துஆ. இதையெல்லாம் நாம் மனதிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விதவிதமாக துஆ செய்வார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்களா, இவ்வளவு துஆக்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய நான் கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடமானது. அப்படி என்றால் நபி அவர்கள் சத்தமிட்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. என் தந்தை அவர்கள் தங்களுடைய ஆசான் பெருந்தகைகளின் மூலமாக கற்றுக்கொண்ட துஆக்கள் ஆயிரக்கணக்கான துஆக்கள் ஓதுவார்கள். மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆலிம் உலமாக்களின் வட்டாரத்திலே இவ்வளவு துஆக்களை கற்றுக்கொண்ட ஒரே நபர் தந்தையாகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு துஆக்கள் அவர்களோடவே இருந்து இருந்து மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு சிறியதொரு அளவுக்கு அல்லாஹ் எனக்கும் வழங்கினான். எந்த நேரமும் துஆவில் மட்டும் சடைமாகி விடவே கூடாது. நம்மை விட மூத்தவர்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், ஒரு நல்ல இடத்துக்கு செல்பவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்ல தவறிவிடக் கூடாது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போகிறேன், துஆ செய்யுங்கள். அவர்கள் துஆ கேட்டு வந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சிறிய சகோதரரே, நீங்கள் செல்லுகின்ற இடம் புனிதமான இடம், அந்த இடத்தில் என்னை மறந்து விடாதீர்கள், எனக்காக துஆ செய்யுங்கள். அவர்கள் துஆ கேட்டு வந்தார்கள். நபி அவர்கள் துஆ செய்ய சொன்னார். உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் வரையிலும் நபி அவர்கள் என்ன துஆ செய்ய சொன்னாங்க, நபி அவர்கள் என்ன துஆ செய்ய சொன்னாங்க, இதுவே சொல்லி சொல்லியே சந்தோஷப்பட்டார். எனவே நபி அவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள் என்கிற அந்த ஒற்றை வரி போதும் நாம் எல்லோரிடத்திலும் துஆ செய்யுங்கள் என்று சொல்லலாம். நான் ஒரு இடத்தில் சொன்னேன் துஆ செய்யுங்க என்று. அதுக்கெல்லாம் நாங்க தகுதி இல்ல, நீங்க ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள், நீங்க தான் தகுதி. இந்த வாக்கியம் நீங்கள் பேசுகிறீர்களே, இந்த ஒன்றே போதும். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நீங்கள் துஆ செய்தால் கபூலா. ஒரு மனிதன் தன்னை ஒன்றுமற்றவன் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமானது தெரியுமா? நான் எல்லாமே உள்ளவன் என்று சொல்வதை விட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது துஆ செய்ய சொன்னால் உடனே நபி அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹ் உங்களை நல்ல நிலையில் வைப்பானாக, சஹீ சலாமத்தாக வைப்பானாக. என்ன துஆ செய்தால் மிக நல்லது என்று கேட்டபோது, என்னுடைய சச்சாவே அப்பாஸை பார்த்து சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸே என்று அழைத்தார்கள். எனது சச்சாவே, நீங்கள் செய்கின்ற துஆக்களிலே மிகச் சிறந்த துஆ உங்களது ஆரோக்கியத்துக்காக கேளுங்கள். ஆரோக்கியம் கிடைத்தால் அனைத்தும் கிடைத்தது போன்று, ஆரோக்கியம் கிடைக்கவில்லை என்றால் எதுவுமே கிடைக்காதது போன்று, ஆரோக்கியத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கேட்கணும், ஆரோக்கியத்தை விட்டணும். ஆனால் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றார். பிறகு நபி அவர்கள் துஆ செய்யும் போது அந்த துஆவை முடிக்கிற நேரத்தில் எப்படி துஆவை முடிப்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த மக்கத்து முஹாஜிரீன்கள் தனது வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் மார்க்கத்துக்காக வந்தார்களே, அவர்களின் பொருட்டால் அவர்களை அனுசரித்து தனதுக்கு வீடு கொடுத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து ஆதரித்த அன்சாரிகளின் பரக்கத்தினால் என்னுடைய துஆவை கபூல் செய்வாயாக. நபி அவர்கள் கேட்பார். அப்படி என்றால் இதையும் நாம் கேட்க வேண்டும். நீங்கள் செய்த நன்மையான காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அதை ரப்பிடத்தில் சொல்லி கேளுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அழகான வழிமுறை சொல்லி தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பேணி எந்த நேரமும் துஆவிலே, சும்மா இருக்கிற கொஞ்ச நேரம் கூட துஆவிலே நம்ம ஈடுபடணும். அதிலே அல்லாஹும்ம ஃபில் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், ஒரு நாளைக்கு குறைந்தது 27 தடவை கேட்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ் நம்மை முஸ்தஜாபு தஅவா, துஆ செய்தால் கபூலாகிடும். அப்படிப்பட்ட நபராக ஆக்கித்தான் அவரது மரணம் நிகழும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.